இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. மச்சான் நம்ம ஆரம்பத்திலே பேசிட்டோம்ல, உன்னுடைய ஃபோன் மட்டும் தான் எடுத்துட்டு வரோம். மத்தவங்க ஃபோன் எல்லாமே ரூம்ல வச்சுட்டு வரோம். எடுத்துட்டு வந்தா தொலைஞ்சிரும்னு நெனச்சோம்ல. அலீம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பயந்துட்டே இருக்கான். அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு கும்முன்னு இருட்டா இருக்கு. அந்த இடத்துல இருக்க நாத்தத்த பார்த்தீங்கன்னா, அவங்க குடலே பெரட்டிட்டு வர மாரி இருந்துச்சு. அவங்களால அந்த நாத்தத்த தாங்கவே முடியல. அவங்க உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது தான் அலீம் ஒரு விஷயத்தையே கவனிக்கிறான். அந்த இடத்துல ஒரு பெரிய சுடுகாடு இருக்கு. ஏகப்பட்ட கல்லறைங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது தான் அலீம் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அவங்க பின்னாடி யாரோ ஒரு 2 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தானே, அவன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரும் இப்ப கல்லறைக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. அலீமுக்கு ஒரு மாரி பயம் எடுத்துக்கிச்சு. அலீம் உடனே கூப்பிட்டு காட்டுறான் மத்தவங்ககிட்ட. மச்சான் அங்க 2 பேர் நிக்கிறது தெரியுதாடான்னு கேட்குறான். ஆமாண்டா அங்க உள்ளே யாரோ 2 பேர் இருக்காங்க. டேய் அவங்கள தான்டா உன் பின்னாடி பார்த்தேன். வாங்கடா உடனே இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அலீம் எல்லாரையும் கூட்டிட்டு ஓடுறான். அவங்க 5 பேரும் உடனே ஓடுறாங்க. அவங்க ஓடிட்டே இருக்காங்க. ரோடு